அறிவிப்பு. ரூபாய் 10 லட்சம் பரிசு. இந்த படத்தில் காணும் சிவா என்ற குற்றவாளியை கண்டுபிடித்து கொடுத்தாலோ தகவல் கொடுத்தாலோ ரூபாய் 10 லட்சம் அரசு சன்மானம் வழங்கப்படும். காவல்துறை. போலீஸ் ஒட்டின போஸ்டருக்கு மேல இது யாரியா புது போஸ்டர் ஓட்டினது? அறிவிப்பு. ரூபாய் 15 லட்சம் பரிசு. சிவா ஆகிய என்னை பிடித்து விட்டால் ரூபாய் 15 லட்சம் சன்மானம் காவல்துறைக்கு நான் தருகிறேன். போலீஸ் 10 லட்சம் சொன்னது பரிசு, இவன் 15 லட்சம் தரேன்னு சொல்றது பந்தயம். அட இவனுங்க எங்கேயா பிடிக்க போறாங்க? நான் சின்ன புள்ளியா இருக்கிறப்ப வீரப்பனம் பிடிக்கலன்னு சொன்னாங்க. எனக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சு, இன்னும் பிடிக்கல. என்ன துணிச்சல் இருந்தா தப்பையும் பண்ணிட்டு தைரியமா போஸ்ட் அடிச்சு ஓட்டிருக்கான் பாரியா. ஒருவேளை புலியா இருப்பானோ? புலி இல்லையா, சிங்கம். உயிரை பணையம் வச்சு போலீஸ்க்கே சவால் விட்டுருக்கானே, இவன் தான் ஹீரோ. வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் கட்சி பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் தகுதியை பெற்றிருக்கிறது. அந்த கட்சியின் பொதுச் செயலாளரான திரு ஆர்.கே. என்கிற ராஜ்குமார் முதலமைச்சர் பதவிக்கு ஏக மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வருகிற 15ஆம் தேதி திரு ஆர்.கே. தஞ்சாவூரில் கவர்னர் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுக்க இருக்கிறார். ஒரு முக்கிய அறிவிப்பு. சமீபத்தில் சென்னை காவல் அதிகாரிகளை பலவந்தமாக தப்பிச் சென்ற குற்றவாளி சிவா போலீசாரால் தீவிரமாக தேடப்பட்டு வருகிறார். முதலமைச்சர் ஆக போகும் திரு ஆர்.கே.வை இந்த சிவா ஏற்கனவே 2 முறை கொலை செய்ய முயன்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரால் ஆர்.கே. உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என எண்ணி கமிஷனர் மாணிக்கம் தலைமையிலான தனிப்படை ஒன்று இவரை பிடிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. குற்றவாளி சிவாவை பிடித்து தருபவர்களுக்கு அல்லது இவரை பற்றி தகவல் தருபவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் தமிழக அரசு சன்மானம் வழங்கப்படும். உள்ள வெளிய உள்ள. ஐயா, உங்களை பார்க்க போலீஸ் கமிஷனர் வந்திருக்காரு. வர சொல்ற. வாயா கமிஷனரே. பாத்தியா, எங்களையே எதிர்த்து ஒருத்தன் போஸ்டர் ஒட்டி இருக்கான். அந்த நாயை சுட்டு தள்ளாம அவன் கூட திருடன் போலீஸ் விளையாட்டு விளையாடுறீங்களா? சாரி சார், நாங்க சிவாவை பிடிக்க எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க தஞ்சாவூர்ல பதவி பிரமாணம் எடுக்கும் போது அவன் சென்ட்ரல் ஜெயில கம்பி எண்ணிட்டு இருப்பான். எனக்கு போலீஸ் மேல நம்பிக்கையே இல்ல. ஐயா, உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு. பிரைம் மினிஸ்டர் வாழ்த்து அனுப்பியிருப்பாரு. யோ, பிரிச்சு பாரு. தங்க சேகண்டி. ஐயா, வாழ்த்து செய்தி வரல, வாய்க்கரிசி வந்திருக்கு. தஞ்சையில் பதவி பிரமாணம் எடுக்கப் போவதாக நினைத்துக் கொண்டிருக்கும் ஆர்.கே. உனக்கு சிவன் சன்னிதானத்தில் பதவி பிரமாணம் நடக்காது. இந்த சிவாதான் பதவி பிரமாணம் செய்து வைப்பான். சிவலோக பதவி பிரமாணம். பின் குறிப்பு: தஞ்சை வரும்போது அவசியமாக இந்த பார்சலை எடுத்து வரவும். உனக்கு உபயோகமாக இருக்கும். இப்படிக்கு சிவா. சபாஷ். நேத்து போஸ்டர் ஓட்டுனா, இன்னைக்கு பார்சல் அனுப்பியிருக்கான், நாளைக்கு பாடைய கட்டிடுவான். பேசாம நீங்க ஒண்ணு செய்யுங்க. இந்த காக்கி சட்டையை கட்டி வச்சுட்டு காவி வேட்டி கட்டிக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு காசி ராமேஸ்வரம் நிம்மதியா போயிட்டு வாங்க. அது வரைக்கும் உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட எங்க கட்சிக்காரங்க கவனிச்சுப்பாங்க. கட்சியோட பறக்கும்பட களத்துல இறங்குனா எண்ணி 24 மணி நேரத்துல அந்த சிவாவை பரலோகத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. உங்க யாரு தயவு எனக்கு தேவையில்லை. கெட் அவுட். இந்த மாதிரி 1000 பார்சல நான் பார்த்திருக்கேன். அவன் அனுப்பிச்ச வாக்கரிசிய அவனுக்கே போட்டு காட்டுறேன். இந்த ஆர்கேயோட பதவி பிரமாணம் தஞ்சாவூர்ல நல்லபடியா நடக்கும். இதுதான் தஞ்சாவூர் கோயிலோட வரைபடம். தஞ்சாவூருக்குள்ள நுழையிறதுக்கு மொத்தம் 5 ரூட் இருக்கு. 5 ரூட்லயுமே போலீஸ் செக்யூரிட்டி ஹெவியா இருக்கும். மீன் சுருட்டி செக் போஸ்ட் வழியா தான் நம்ம தஞ்சாவூருக்கு போறோம். வேணா ஓட்ட போறது நீ. தஞ்சாவூருக்கு போறது சரி, கோயிலுக்குள்ள எப்படி நுழைய போறீங்க? அத கோயிலை சுத்தியும் போலீஸ் நிப்பாங்களே. சொல்றேன்.
கோவிலுக்கு பின்னால இருக்க பூங்கா, அந்த பூங்கா ஒட்டின குளம், இது வழியா உள்ள போனா சுரங்க பாதை வரும். நம்ம பிளான்ல சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் விளைவு விபரீதமாயிரும். ஜாக்கிரதை. கோவில் பின்பக்கம் செக்யூரிட்டி அதிகமா இருக்கட்டும். எவ்ரிதிங் ஓகே சார். ஓவர். ஓவர். சிஎம் புறப்பட்டாச்சு. எல்லாரும் அலர்ட்டா இருங்க. ஓவர். This is squad number 5. Stage 50 metal detector வச்சு செக்கிங் நடந்துட்டு இருக்கு சார். ஓவர். யோ, வீட்டுல சொல்லிட்டேன்யா. பெரியவரே, இந்த கட்சிக்காரங்க தான் காரை கண்ணா பின்னான்னு ஓட்டிட்டு போறாங்க. நீயாவது இந்த வயசான காலத்துல பார்த்து வரக்கூடாதா? வயசாட்டாட பார்வை போயிடுது, அப்புறம் எங்க பாட்டு வருது. ஆமா, இவ்வளவு கூட்டம் இருக்கு, கோயில்ல கும்பாபிஷேகமா? இல்ல இல்ல, ஆர்கே இங்க பதவி பிரமாணம் எடுக்க போறார். கோட்டையில் இருக்காம இங்க இருக்கிறாரு. ஏதாவது பாவம் பண்ணிட்டு பரிகாரம் தேடுறாரா? உனக்கு ரொம்ப திமிர் தான். அடிபட்டு கிடக்கிறேன்னு உதவி பண்ண வந்தா உனக்கு ரொம்ப தான் வாய் நீடுது. சரி சரி வா, பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் விட்டுறேன். வேண்டாம், பக்கத்துல ஏதாவது ஒரு பூங்கா இருந்தா அங்க கொண்டு போய் விட்டுருங்க. சரி, கொஞ்சம் படிச்சுட்டே சரியா போயும். வா போலாம். சிஎம் வர நேரமாச்சு. இன்னும் அரை மணி நேரத்துல இங்கிருந்து போகணும், தெரியுதா? தமிழ்நாடு போலீஸ் தடுக்கலாமா? இப்படி உங்களை மாதிரி புல் தடுக்க போலீஸால சிவாவை பிடிக்க முடியுமா?
செக்யூரிட்டி எல்லாம் ப்ராப்பரா இருக்கா? எஸ் சார். அந்த சிவா உள்ள வரவே முடியாது சார், செக்யூரிட்டி பக்காவா இருக்கு. ஓகே ஓகே